பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமையுண்டாக. தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்ட நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை தேவன் நம்ம கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். வேதத்தில் நம்ம நிறைய விஷயங்களை தேவன் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் அதை கற்றுக்கொண்டு தேவனோடு கூட நெருங்க பழக கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிறைய பேருக்கு தேவனுடைய கிருபைகளை வேணும் 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 கேட்குறாங்க. ஆனால் தேவன் கொடுக்குற கிருபைகளை அவர்கள் இழந்து போவதற்கு என்ன காரணம்? தேவன் காலை தோறும் அவர் என்ன பண்ணுற கிருபை தருகிற தேவனாக இருக்கிறார். அப்போ அந்த கிருபை எங்கே போச்சு? நான் இன்றைக்கி சுகம் பெறாத்துக்கு என்ன, இன்றைக்கி ஏன் என்னுடைய கிருபை எங்கே போச்சு? நான் பலத்தோடு இல்லாதபடிக்கு நான் ஒரு காரியங்களை செய்கிறேன், அந்த காரியங்களுக்கு எனக்கு உதவி செய்ய ஒரு கிருபை ஆண்டு வைத்திருக்கிறான். நான் ஒரு இடத்துல போகிறேன், விழுந்து போகிறேன்னா விழாதபடிக்கு ஒரு கிருபை வைத்திருக்கிறான். அப்போ அந்த கிருபையை நான் எங்கே இழந்து போகிறேன், இந்த கிருபை எப்படி எனக்கு கிடைக்காமல் போகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நிறைய நேரத்தில் அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாததுக்கு நமக்குள்ள தாழ்மை இல்லாமல் போகுது. அப்போ தாழ்மை நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த தாழ்மையை நாம் என்ன பண்ண வேண்டும்? நிறைய நேரத்தில் அணிந்து கொள்ள வேண்டும். தாழ்மை உள்ளவராக தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். மனிதர்கள் பார்க்கும்போது சும்மா ஒரு முகபாவனையோடு தாழ்மையை தடுத்துக்கொண்டு அப்படின்னு மாதிரி பண்ணக்கூடாது. உள்ளத்தின் ஆழத்தில் தாழ்மை உள்ளவராய் காணப்பட வேண்டும். தேவன் அதை பார்க்கும்போது அவர் உங்களுக்கு கிருபை தருகிறவராக இருக்கார். அப்போ அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு அதுதான் வழி. அந்த வழியிலே ஒரு மனிதன் நடக்க வேண்டும். அப்படி நடப்பதற்கு ஒரு மனிதன் கட்டணும். இன்றைக்கி பாருங்கள், எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு தேவன் உங்களை ரட்சித்த நோக்கம் என்ன, உங்களை தெரிந்து கொண்ட நோக்கம், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணுவா? தேவன் உங்களுக்கு அந்த கிருபை கொடுப்பதற்காக, தேவனுடைய கிருபையினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. இன்றைக்கி அப்படியாப்பட்டவர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்றைக்கி கொஞ்சம் வளர்ந்து வந்தவுடனே பெருமை உள்ளவர்களாய் மாறுகிறீங்க. இந்த பெருமை உங்களை நேசித்த தேவன் எதிர்க்கக்கூடியதாக. ஒரு சில தாய் தகப்பன் பாருங்கள், இவன் இருக்கிறத விட செத்து போனால் கூட நலமாக இருக்குங்கன்றான். ஏன் அந்த பிள்ளையை பார்த்து அப்படி பேசுகிறாங்க? ஏன் அந்த பிள்ளையை அப்படி வெறுக்கிறாங்க? அந்த பிள்ளையை வெறுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த பிள்ளை வளர்ந்து வந்த பிறகு தன் தாய் தகப்பனை எதிர்த்து நிற்கிறவனாய், அந்த தாய் தகப்பனுக்கு விரோதமாக எனக்கு எல்லாம் தெரியும், நீ வாய முடியும் பேசாது அப்படின்றான். அப்போ தான் வந்து தாய் தகப்பனுக்கு கவுண்டாகுது. ஏன் இந்த பையன் இப்படி பேசுகிறான், ஏன் இப்படி நடக்கிறான்? அப்போ உதவி செய்யக்கூடிய தாய் தகப்பன் உதவியற்று போவதற்கு, உதவி செய்ய முடியாமல் போகிறதுக்கு பிள்ளைகள் ஒரு காரணமாய் மாறுறாங்க. நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 5:5 நம்ம வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அந்தபடியே இளைஞரே மூப்பரே என்ன பண்ணுங்க, நீங்கள் எல்லாரும் கீழ்ப்படிங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இளைஞரை பார்த்து சொல்கிறார், மூப்பரை பார்த்து சொல்கிறார், நீங்கள் கீழ்ப்படியுங்கள். இந்த கீழ்ப்படிதல் எங்கே கொண்டு போகும்ன்ற விஷயத்தை தான் பேசுகிறாரு. அப்போ ஒருவருக்கொருவர் என்ன பண்ணுமா, கீழ்ப்படிய வேண்டுமா, மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், மனதிலே ஒரு தாழ்மை உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்போ பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன பண்ணுறாரு, எதிர்த்து நிற்கிறாராம். மனதுக்குள்ளே இன்றைக்கி தாழ்மை இல்லாமல் போச்சுன்னா உன்னை எதிர்த்து நிற்கிற ஒரு தேவனாக இருக்கா. இன்றைக்கி நிறைய பேர் இதயத்தில் ஒரு பெருமை கொண்டவர்களாய் மாறுறீங்க. எனக்கு தெரியாதா, நான் அப்படியாச்சே, நான் அங்கே நிற்கணுமா, என்னுடைய வசதி என்ன, என்னுடைய வாய்ப்பு என்ன, நேற்று ஒன்றுலாம் அது இருந்தேன், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்குள்ளே வந்தால் கூட நீ அப்படி மாறிடு. எல்லாரும் ஆலயத்தில் இருக்கணுமா, எங்களுக்கு வேலை இல்லையா, நாங்கள் அப்படி இருக்கணும். பாருங்கள் எந்த இடத்துல காமிக்கிற பற்றியா, உனக்கு கிருபை தருகிற தேவன் இடத்துலையே நீ என்ன பண்ணுற, இன்றைக்கி இப்படி மாறிடுறாங்க நிறைய பேர். ஆலயத்துக்குள்ளே வரலாம், நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒன்றும் இல்லைங்க. தேவ சமூகத்தை வரும்போது தாழ்மையோடு உள்ளவரை பார்த்துக்கும். இந்த தாழ்மையோடு உள்ள வரும்போது தேவனுக்கு கிருபை அளிக்கிறார். கிருபை தருகிற தேவன் தாழ்மை உள்ளவனுக்கோ அவர் என்ன பண்ணுறாரு, கிருபையை அளிக்கிறாராம். இப்போ இந்த தாழ்மை உள்ளவனாய் உன்னை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த தாழ்மை ரொம்ப அவசியம். அப்போ தாழ்மை என்பது ஒருத்தர் அங்கே சேர் தொடச்சி கொடுத்து உட்கார்த்து இது இல்லைங்க, உங்கள் மனதுக்குள்ளேயே தாழ்மை இருக்கணுங்க. தேவன் ஒருவரை உயர்த்தி பார்த்தினா வேறு எந்த காத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அதுதான் தாழ்மை. தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வந்து தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் பெருமை உள்ளவர்களாய் மாறிக்கொண்டு இருக்குன்னு. அங்கே பாருங்கள், சர்ச்சில் ஒரு காரியம் நடக்கும், நீ அந்த நேரத்தில் தான் எழுந்து ஓடுத்து, அந்த நேரத்தில் தான் வறுத்து, அந்த நேரத்தில் தான் நிற்கிறது. கர்த்தர் பார்த்துட்டே இருப்பார். நான் உன்னை உயர்த்தி இருக்கேன், நான் உனக்கு உயர்ந்த காரியங்களை கொடுத்துருக்கேன், ஆனால் நீயோ என்னை நீ உயர்வாய் பார்ப்பதில்லை. என்னை எப்படி பார்க்கிறான்னு அற்பமாக எண்ணுகிறாய், என்னை குறைவாய் பார்க்கிறாய். உன் மனம் இன்றைக்கு என்ன பண்ணுது, பெருமை கொண்ட ஒரு மனமாக இருக்கிறது. உன்னுடைய மனதுக்குள்ளே தாழ்மை இல்லாமல் போகுது. அதனால் நீ என்ன பண்ண போகிற, இப்போது குறைவுபட ஆரம்பிச்சிருவேன், உன் வாழ்க்கையில் குறைவுகள் வந்துவிடும். அதனால் எப்போ நீங்கள் வளர்ச்சி அடைந்தாலும் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுங்க, தேவ சமூகத்தில் தாழ்மையாக இருக்க கற்றுக்கணும். ஒரு நாள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஆலயத்தில் போனோன்னு சொன்னால் அந்த ஆலயத்தில் பாத்ரூம் கூட வெளியே போக மாட்டோம், தண்ணி குடிக்க வெளியே போக மாட்டோம். ஏன்னா அந்த ஆலயத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம். எவ்வளோ நேரம்னாலும் பொறுமையாக காத்திருப்போம். ஏன்னா
அங்கே தேவன் ஒருவரை உயர்த்தி பார்த்தோம். ஆனால் பின்வரும் நாட்களில் பாருங்கள், ஆலயத்தை உட்கார்த்து எழுந்து ஒடுத்து வேதத்தை படிப்பதுக்கு நேரம் ஒன்று ஒதுக்குவதில்லை. உனக்கு எப்போ தோணுதோ அப்போல்லாம் படிக்கிறது, உனக்கு எப்போ தோணுதோ அப்போல்லாம் நடக்கிறது. அப்படி நடக்கக்கூடாது. தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்வதற்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் பிரியப்பட வேண்டும். அதுதான் தேவனுக்கு எது பிரியம், தேவன் எதை விரும்புகிறார், தேவன் எதில் ஆசைப்படுவார், அவருக்கு நான் எப்படி பிரியமாக நடப்பதுன்னு சொல்லிட்டு அவருக்கு பயந்து நடப்பது தான் கவனிச்சுக்கிற தாழ்மை. அப்படியாப்பட்டவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். கவனிங்க, அப்படியாப்பட்ட கிருபை உள்ளவர்களாக நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை என்ன பண்ண மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பிலிப்பியரில் 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் பாருங்கள், ஒன்றியும் வாதினாலும் வீண் பெருமையினாலும் செய்யாமல். அப்போது வீண் பெருமைக்கு ஒரு காரியங்களை செய்யக்கூடாது. இந்த பெருமை பாருங்கள் ஒரு மனிதனை ஒன்றமில்லாம் மாற்றும். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தேவன் உன்னை எதிர்க்கலைங்க, தேவன் உன்னை நேசிக்கக்கூடிய தேவன். அப்போ தேவன் நேசிக்கக்கூடிய தேவனை எதிர்க்கக்கூடிய காரியங்கள் உனக்குள்ளே இருக்கிற செயல் அந்த பெருமை தான். இந்த பெருமை இப்போது உங்களுக்குள்ளே இருக்குமானால் தேவ சமூகத்தில், அப்பா நான் பெருமை உள்ளவனா இருக்கிறேன், என்ன நீங்கள் மாற்றுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, நான் பெருமையெல்லாம் இனிமேல் இருக்க மாட்டேன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. தேவனிடத்தில் கேளுங்க, தேவன் அப்படி மாற்றுவார் உங்களை. உங்களுக்கு அவர் உதவி செய்வார். தேவ சமூகத்தில் தாழ்மைப்பட்டு கேளுங்க, அப்பா ஒன்றையும் வாரினாலும் வீண் பெருமையினாலும் நான் செய்யாதபடிக்கு எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, என் கூட நீங்கள் இருங்க, என் தேவைகளை தேவன் சந்திங்க சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்க கிடக்கும். ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய வல்லவர் இருக்கிறார். உங்கள் தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கார். கவனிங்க, ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக. எப்போ உனக்குள்ள பெருமை இல்லையோ அப்போவே நீ என்ன பண்ண தெரியுமா, மேன்மையாக எண்ணுவேன். மற்றவங்களை எப்படி பண்ணுவேன்னா கனத்தோடு பார்ப்பேன். இல்லை அவன் என்ன, அவர் பெரிய இவரா, அவர் கூப்பிட்ட நான் வந்துடணுமா அப்படின்ட்டு. இன்றைக்கி யாரை பார்க்குறீங்கன்னு சொன்னால், ஆலயத்தில் இருக்கிற பாஸ்டருங்களே நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா இப்படி பார்க்க ஆரம்பிச்சு. நிறைய சபையில் பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்டர் மதிக்கூட மாட்டாங்க. அவர் சொல்கிற நேரத்துக்கெல்லாம் வந்துடணுமா. அப்போ பாருங்க, தங்களிலும் மேன்மை உள்ளவா என்ன சொன்னால், நீ மற்றவளை மேன்மையாக எண்ணுவதில்லை, உன்னை நீ மேன்மையாய் பார்க்க ஆரம்பிக்கிறாய், உன்னை நீ உயர்வாக எண்ணுகிறாய். உனக்குள்ளே இருக்கிற பெருமை அப்படி செய்கிறது. பாருங்க, கூப்பிடாத இடத்துலாம் போய் உட்காந்து கிடப்பேன். உன்னை அங்கே யாருமே மதிக்க மாட்டேன், அங்கெல்லாம் உட்காந்துப்பேன். ஆனால் உன்னை மதிக்கிற இடத்துக்கு போகவே மாட்டேன். ஏன்னா உனக்குள்ளே இருக்க பெருமை உன்னை அப்படி உட்கார வச்சிட்டோம். ஆனால் உட்காந்து யோசிச்சுவேன், வேறு அங்கே போயிருந்தானாச்சும் என்னை எப்படி மதிப்பாங்க, என்னை கூப்பிட்டு இது பண்ணுவாங்க, ஆனால் இங்கே போய் என்னை எப்படி உட்கார வச்சுருங்க அப்படி நிற்பேன். ஏன்னா ஒரு மூலையில் நிற்பேன். ஆனால் தேவாலயத்தில் உன்னை கூப்பிட்டு மதித்து உன்னை கனப்படுத்துகிற இடத்துல நீ இருக்க மாட்டேன். ஏன்னா உனக்குள்ளே இருக்க பெருமை உன்னை அப்படி நடத்துவோம். இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் சொன்னால், ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவராக என்னன்னு சொன்னால், உங்களுக்குள்ளே என்ன கூடாது, பெருமை இருக்கக்கூடாது. இந்த பெருமை உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அநேக நேரங்களில் குறைப்பட்டவர்களாய் மாறிவிடுங்க. அப்படி மாறக்கூடாது என்று சொன்னால் நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். கவனிங்க, 2 நாளாகமத்தில் 27ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு காரியங்களை பாருங்கள். அவன் பலப்பட்ட போது, உசியாவை குறித்து சொல்கிறார், அவன் பலப்பட்ட போது, அவன் பலப்பட்ட உடனே என்ன பண்ணான், தேவனுடைய காரியங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவனாக்கா. அப்போ பாருங்கள், அவனுக்குள்ள பெருமை வந்துச்சு. பலப்பட்ட போது அந்த பலப்பட்டான். அவன் பாருங்க, தனக்கு கேடு உண்டாக மாட்டோம். இந்த பெருமை என்ன பண்ண தெரியுமா, உனக்கு கேடு வரவேற்கலும் இந்த பெருமை உன்னை போகவே போகாது. பெருமை கொண்டுட்ட, பெருமை உள்ளவனா மாறிட்டேன்னு சொன்னால், நீ எவ்வளவு ஆஸ்தி உள்ளவனாய், எவ்வளவு அந்தஸ்து உள்ளவனாய் நீ மாறினாலும் அது உனக்கு எப்படி கொண்டு வரன்னு சொன்னால், நீ உங்களை கெடுத்து கொள்றவர்களும் உனக்கு கேடு உண்டாகிறவர்களுக்கும் அது உன் கூடவே இருந்து உன்னை அழிச்சிட்டு போயிடும். காரணம் என்ன, உனக்குள்ளே இருக்கிற பெருமையை நீ ஒரு நாளும் ஜபத்தில் என்ன பண்ணல வைத்து, நான் ஒரு பெருமை உள்ளவனாய் காணப்படுகிறேன் ஆண்டவரே, இந்த பெருமை உள்ளவனாய் நான் வாழக்கூடாது. தேவன் ஆண்டவரே பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறீங்களே, தாழ்மை உள்ளவனுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறேன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுதப்பா, நான் பெருமையாக இருக்கக்கூடாது என்பதை நீங்கள் என்ன பண்ண சொல்லி ஜபிக்கணும். எதை பாரு ஜபிக்கிறீங்க, எனக்கு வண்டி வேணும் ஜபிக்கிறீங்க, வீட்டை கட்டணும் ஜபிக்கிறீங்க, கவனிங்க குடும்பத்தில் அது நடக்கணும் இது நடக்கணும் ஜபிக்கிறீங்க. தேவனுக்கு உகந்த ஒரு மகனாய் மாற வேண்டும் என்று ஜபிப்பதில்லை. தேவனுக்கு பிரியமானவனாய் வாழ வேண்டும் என்று ஜபிப்பதில்லை. தேவனுக்கு பிரியமானவனா, அப்பா நான் பெருமையாக இன்றைக்கு நடந்து கொண்டேன், நான் பெருமையாக அங்கே பேசிவிட்டேன், பெருமையாய் வாழ்ந்து விட்டேன், என்னை மாற்றும் ஆண்டவர்னு கேட்கணும். இன்றைக்கி அநேகர் பாருங்கள், யாருன்னா ஒன்று எதனா சொல்லிட்டு அப்போ அதை விட பெருமையாக இவங்களை சொல்லிவிட்டு வருவீங்க. நாங்கள் படித்த ஸ்கூல் அப்படி, நான் அப்படி, நீ இந்த எப்படின்னு சொல்லிட்டு தங்களை பெருமையாக பேசுவது, தங்கள் வீட்டை பெருமையாக பேசுவது, தங்களுக்கு உண்டானதை பெருமையாக பேசுவது. அங்கே பார்த்தா ஒன்றுமே இருக்காது, ஆனால் பெருமையாக பேசிட்டுருவேன். இந்த பெருமைக்கு காரணம் என்ன,
உன் கிருபையை, உனக்கு வருகிற கிருபை நீ இழந்து போகிற. தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை தரான். நீ தாழ்மைப்படாத அளவுக்கு உன் வாய் பெருமையாய் பேசி பெருமையான காரியங்களை சொல்லி என்ன பண்ணுது தெரியுமா? உன்னை அந்த கிருபை விட்டு ஓரம் தள்ளிது. தங்களுக்கு வருகிற கிருபை என்ன பண்ணுறாங்களா? அவர்கள் போக்கடித்தார்கள் என்று யோனாவிலே சொல்லுகிறார். ஏன்னா அவன் கிடைச்ச ஒரு கிருபை அவங்க எழுந்து போனவர்களாய் மாறுகிறார்கள். உங்களுக்கு ஒரு கிருபை இன்றைக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார், ஆனால் உங்கள் பெருமை அதை இழக்க பண்ணுகிறது. பாருங்க, இந்த மனிதன் உயர்ந்தவனாய் மாறுகிறான், பலப்பட்டு போகிறான், உயர்ந்த ஸ்தானங்களை அடைகிறான். அப்படி உயர்ந்த ஸ்தானங்களை அடைந்தவன் எப்படி மாறிட்டான்னு சொன்னால், தான் பலப்பட மட்டும் பலப்பட்டான், தனக்கு கேடு வர மட்டும் இவன் என்ன பண்ணுறான்? பெருமை உள்ளவனாய் மாறிவிட்டான், கெட்டு போகிறான். இந்த 18 வசனத்தை பாருங்க. உசியா ராஜா என்ன பண்ணுறான்? எதுக்கு நின்று எதிர்க்கிறாரு? இவர் எதற்காக எதிர்த்து நிற்கிறாரு? அங்கே நீங்கள் பார்க்கும்போது உசியா என்ன பண்ணுறாரு? கர்த்தருடைய தூபத்தில் நான் தான் கர்த்தருடைய பலிபீடத்தின் மேலே ஏறி போய் தூபம் காட்டுவேன் என்று போகிறான். நான் தான் செய்ய வேண்டும், நான் தான் செய்யணும். உன் பெருமை எங்கே கொண்டு போயிடுச்சு பார்த்தா? அவர் மட்டும் தான் பேசுவார், நான் பேச மாட்டேன்னா? எனக்கு கூட தான் தெரியும் எல்லாமே, எனக்கு கூட தான். கவனிங்க, அங்கே ஆசாரியரை யாரை வைத்திரோ அவங்க தாங்க செய்யணும். ராஜாவுடைய வேலை தாங்க செய்யணும். இவர் பெருமை கொண்டதுனால இவர் அவருடைய வேலையை விட்டு எந்த வேலைக்கு வந்துட்டார் தெரியுமா? அங்கே ஆசாருடைய வேலையை தூபம் காட்டுவது என்னுடைய வேலைன்னு சொல்லிட்டு இவர் எடுத்துக்கொண்டார். இவருடைய பெருமை, இந்த பெருமை எங்கே கொண்டு போச்சு தெரியுமா? இந்த பெருமை அவருக்கு குஷ்டரோகத்தை கொண்டு வந்தது. அவன் குஷ்டரோகியாக மாறிவிட்டான். இனி ஒரு நாளும் ஆலயத்துக்குள்ளே வரவே முடியாது. ஒரு நாளும் நீங்கள் ஆலயத்துக்குள்ளே போகவே முடியாத அளவுக்கு குஷ்டரோகம் வந்துச்சு. கவனிங்க தேவ பிள்ளைகளை, நீங்கள் எந்த காரியத்தை குறித்து இன்றைக்கி பெருமையாக இருந்து நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் இல்லைங்க. தேவ சமூகத்தில் ஒரு பெரிய தாழ்மை வேண்டும். நீ தேவனுடைய பிள்ளை, உன் இருதயத்தில் தான் தேவன் வாசம் பண்ணுகிறார். நீ தேவனுடைய ஆலயமாக இருக்கிற. நீ எந்த விதத்திலும் பெருமை கொள்ளக்கூடாது. பெருமை உனக்குள்ளே வருவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஆனால் நீ என்ன பண்ணக்கூடாது? பெருமை கொள்ளக்கூடாது. யோரோதை பாருங்கள். இந்த யோரோது என்ன பண்ணுறான்? ரொம்ப பெருமையாக அவன் பேசின வார்த்தைகள் அவங்க கேட்கும் போது சொல்கிறாங்க, இது தேவனுடைய வார்த்தையை போலச்சு. அப்பா அவர் சந்தோஷப்பட்டார். ஒரே அடி தான், புழுப்புத்து இறந்து போனார். அப்போ உலக மனிதர்கள், தேவனை தேடாதவர்கள் அப்படி வாழலாங்க. ஆனால் தேவனை தேடுகிற உங்கள் வாழ்க்கையில் பெருமை என்பது வேண்டாம். இந்த பெருமையாக நீங்கள் நடப்பீர்கள் சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் குறைவு உண்டாகும். உங்களுக்கு உண்டான கிருபையை நீங்கள் இழந்து போவதற்கு அது ஒரு காரணமாய் மாறிடும். அதனால் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தாழ்மையை தரித்து கொண்டு வாழ வேண்டும். தாழ்மை உள்ளவராய் நீங்கள் இருக்க வேண்டும். சங்கீத புத்தகத்தில் பாருங்க 73:6 பாருங்க, ஆகையால் பெருமை சரப்பணியை போல. எப்படி மாறிச்சா? அந்த பெருமை ஒரு சரப்பணியை போல நம்ம மேலே மூடிக்கொள்ளுமா, நம்ம மேலே முடிக்கணும். அது உங்களை விட்டு போவே போகாது. உன்னை பார்க்குறோன்னு சொல்ல எவ்வளோ திமிராக நடக்குது பாரு. நீ வாயை திறக்கத்தவில, நீ ஒன்றும் பேசலை, ஆனால் அவன் செயலை பார்த்து சொல்லுவாங்க நீ பெருமை உள்ளவன்ட்டு. அவர் பார்த்தியா, அவர் வந்ததை பார்த்தியா, அவர் நின்னதை பார்த்தியா அப்படின்வாங்க. அந்த பொண்ணு போச்சு பார்த்தியா, எவ்வளோ பெருமை பார்த்தியா, அதை பார்த்தியா கழுத்தில் அப்படி போட்டு அப்படி நெஞ்சு நிமித்தி நடக்குது பார்த்தியா. அந்த பெருமை சரப்பணியை போல் மாறிடுச்சுன்னு சொன்னால், உனக்கு ஆடையை போல் காணப்படுதுன்னு சொன்னால், அங்கே நீங்கள் எப்படி மாறுறீங்க தெரியுமா? அந்த பெருமையினாலே உன்னை அநேகர் வெறுப்பார்கள், அநேகர் தூசிப்பார்கள், அநேகர் உங்களை உதாசீனப்படுத்துவார்கள். அப்படி நீங்கள் மாறாதபடிக்கு உங்களை இன்றைக்கு தாழ்த்தி, தேவனே எனக்குள்ள பெருமையான காரியங்கள் வேண்டாம் ஆண்டவரே, நான் பெருமையானவைகளை பேசிக்கொண்டு என்னுடைய காலங்களை நான் கழிக்காதபடிக்கு நான் ஒவ்வொரு நாளும் தாழ்மை தடுத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாரும்னு சொல்லிட்டு தேவன் நோக்கி பாருங்கள். தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நாளில் கூட ஆண்டவரே தாழ்மையை தரித்து கொள்வதற்கு வேண்டிய கிருபையை தேவன் தாரும். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லிய பிரகாரமாய் இன்றைக்கும் ஆண்டவரே எதை செய்தாலும் அதை பெருமையாய் செய்யாதபடிக்கு, அப்பா வீண் பெருமையினாலே செய்யாதபடிக்கு தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்யத்தக்கதாய் பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுக்கு துணையாக இருங்க. ஒவ்வொரு குடும்பம் அவனுடைய தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் தேவன் ஆசீர்வதித்து இவருடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உயர்த்தப்போதுக்காய் நன்றி சுத்தம் தாழ்த்துக்கிறோம், பெருமையாக்கிறோம். ஏசு கிறிஸ்துவனுமாய் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமேன். God bless you.